الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. எங்கள் இறைவனே, என் சந்ததிகளாகிய அவர்களிலிருந்து உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து வேதத்தையும் ஆழ்ந்த ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கும் ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பி வைப்பாயாக. நிச்சயமாக நீதான் மிக்க வல்லவன், ஞானமுடையவன் என்று பிரார்த்தித்தனர். சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து படித்து கொண்டிருக்கிறோம். அந்த விளக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் 129வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். ஆயத்துடைய வரிசையிலே 129வது ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் என்று தொடங்கும் அந்த ஆயத்தை தான் நாம் பார்க்கிறோம். இதனுடைய நம்பர் பாடத்துடைய வரிசையில் பார்த்தால் பாடம் 173 என்ற அடிப்படையில் வரும். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? நபிமார்களின் சிறந்த பணிகள். ஏனென்றால் இந்த ஆயத்திற்கும் இந்த விஷயங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு சம்பந்தங்கள் இருக்கிறது. நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். நபிமார்கள் இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள்? அவர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன? எதற்காக வேண்டி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்ற விஷயங்களை பற்றி சொல்லப்படக்கூடிய ஆயத்துகளில் இந்த ஆயத்தும் ஒன்றாக இருக்கிறது. அதுவும் இது ஒரு மிக பெரும் துவாவாகவும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பணியை, அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை, அல்லாஹுவின் ஏவலை அவனுடைய திருப்திக்கேற்றவாறு, அவனுடைய சந்தோஷத்திற்கேற்றவாறு, அவனுடைய பொருத்தத்திற்காக செய்து முடித்த பின் செய்த துவாக்களில் ஒன்றுதான் இந்த துவா. பல துவாக்கள் செய்தார்கள், இதற்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு துவாகள் செய்தார்கள். அந்த வரிசையிலே இது மிகப்பெரிய ஒரு துவாவாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு துவாவாக இருக்கிறது. ஏனென்றால் இது தாவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவாக இருக்கிறது. நபிமார்களின் சிறந்த பணிகள் என்று நாம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் நபிமார்கள் வந்தது இதற்காகத்தான். அவர்கள் இதற்காகத்தான் தன்னை அர்ப்பணித்தார்கள். இதற்காகத்தான் தங்களுடைய ஆயுளை தியாகம் செய்தார்கள். தங்களுடைய குடும்பங்கள், தன்னுடைய மனைவி மக்கள் அனைத்தையுமே இந்த பணிக்காக ஆக்கி கொண்டார்கள். எனவே இதுதான் நம்முடைய பணியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த உலகத்துல அனுப்பப்பட்டதன் நோக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது, நான் தாஜிராக, வியாபாரியாக அனுப்பப்படவில்லை என்பதாக சொல்லியிருக்கிறான். மாறாக என் மீது வஹி வருகிறது, எனக்கு வஹி வருகிறது. நான் தாஜிராக அனுப்பப்படவில்லை, மாறாக இதற்காக வேண்டி தீனுடைய சேவையை செய்வதற்காக, பணிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபிமார்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கமே அதுதான். அதனால நபிமார்கள் எந்த பணிகளை செய்தார்களோ, நபிமார்கள் எந்த விஷயங்களை, நுபுவத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்ய வைத்தான். ஆனால் அவர்கள் சென்று விட்டார்கள். இனிமேல் நபி என்பது வரப்போவது கிடையாது. அப்ப அந்த நபிமார்களுடைய பணிகளை, அந்த நபிமார்களுடைய உம்மத்துகள், சந்ததிகள், குறிப்பாக அவருடைய வாரிசுகள் என்று சொல்லப்படக்கூடிய உலமாக்கள் அந்த பணிகளை செய்ய வேண்டியது பொறுப்பாக அவர்கள் மீது அது ஒரு தலையாய ஒரு கடமையாக இருக்கிறது. அது பணிகள் சாதாரண விஷயம் அல்ல, பெரிய பணிகள், சிறந்த பணிகள். அந்த பணிகளை நாமும் செய்ய வேண்டும் என்று உறுதி இருக்க வேண்டும். அதை பற்றித்தான் இந்த ஆயத்துகளில் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அதாவது தன்னுடைய சமூகத்திலிருந்து, தன் சந்ததியிலிருந்து ஒரு நபியை அனுப்ப வேண்டும், அந்த நபி என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம்
ஒரு துவாவாக அல்லாவிடம் சமர்ப்பித்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பெரிய ஒரு வெகுமதியை அல்லாஹ் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை பற்றித்தான் இந்த ஆயத்துகளில் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். வாருங்கள் தஃப்சீருக்குள் செல்வோம். அதில் என்னென்ன விஷயங்கள் இது சம்பந்தமாக பேசப்படுகிறது, கிதாபுடைய ஆசிரியர் என்னென்ன விஷயங்களை நமக்கு விளக்குகிறார் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். ரப்பனா எங்கள் இறைவா, வபஅஸ் ஃபீஹிம் அவர்களிலிருந்து அனுப்புவாயாக, அவர்களிலே அனுப்புவாயாக, ரசூலன் ஒரு ரசூலை, மின்ஹும் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு தூதுவரை ஒரு ரசூலை நீ அனுப்பி வைப்பாயாக. ஐ இபஅஸ் ஃபில் உம்மத்தில் முஸ்லிமத்தி ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். இபஅஸ் அனுப்புவாயாக, ஃபில் உம்மத்தில் முஸ்லிமத்தி இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு, முஸ்லிமான இந்த சமுதாயத்திலே நீ அனுப்பி வைப்பாயாக, ரசூலன் ஒரு தூதுவரை, மின் அன்ஃபுஸிஹிம் அவர்களினுடைய உயிர்களிலிருந்து, அவர்களிலிருந்தே, அன்ஃபுஸ்னா எனது நஃப்ஸுக்கு பன்மை, அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை இந்த உம்மத்தை முஸ்லிமாவிற்கு நீ அனுப்பி வைப்பாயாக. வஹாதா மின் ஜும்லத்தி தஅவாத்திஹிமா அல் முபாரகா. இது அவர்கள் இருவருடைய பரக்கத்தான துவாவுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது. ஒரு ஒட்டுருக்கம் என்று சொல்லுவோம், ஒரு அம்சம், ஒரு மிக முக்கியமான அனைத்தினுடைய ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது. மின் தஅவாத்திஹிமல் முபாரகா, பரக்கத் பொருந்திய அவர்கள் இருவருடைய துவாக்களில் இருந்து உள்ள ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டு, ஒரு மைய புள்ளியாக இது ஆகியிருக்கிறது. ஃபஸ்தஜாப் அல்லாஹு அத்வா, அல்லாஹு தாலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். பி பிஅஸத்தி சிராஜில் முனீர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பி பிஅஸத்தி சிராஜில் முனீர், ஒளி பொருந்திய விளக்கை அனுப்புவதை கொண்டு. யாரது? ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளி பொருந்திய விளக்கான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, ஏன்னா அல்லாஹ் சிராஜம் முனீரான்னு குர்ஆன்ல சொல்றான். இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் தாயியன் வ இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரான்னு சொல்லும்போது அதில் வந்து, அதாவது உங்களுக்கு நாம் எப்படி அனுப்பியிருக்கோம்? சிராஜம் முனீரா தாயின் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராகவும் இன்னும் அவனுடைய அனுமதி கொண்டு அழைக்கக்கூடியவராகவும் ஒளி பொருந்திய ஒரு விளக்காக, ஒளிரக்கூடிய ஒரு சிராஜ் விளக்காக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஒட்டுமொத்த தாவத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் இது. ஹரம் வாசிகளுக்கு முதல்ல அந்த ஊருடைய உணவிற்காக வேண்டி, அந்த ஊருடைய செழிப்பிற்காக துவா செய்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு துவா செய்யறாங்க, அந்த மக்களுக்கு அவர்களிலே ஒரு தூதுவரை அனுப்பும்படியாக, அதுவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியிலிருந்து அனுப்பும்படியாக துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹு தாலாவிற்கு இந்த துவா மன்சூர் ஏற்பட்டு அல்லாஹு தாலா இந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். இந்த துவாவின் அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? தன் புலத்திலிருந்து ஒரு ரசூலை அனுப்பவும் அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான். அசல இதெல்லாம் என்னது? அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல ஏற்கனவே முடிவு செய்த விஷயங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மியாகத்தான், உம்மீன்கள் இருந்து ரசூலா வருவாங்க. ஆனா யாருக்கு? எல்லா மக்களுக்கும், முழு அஜமீன்கள், அதாவது முழு சமுதாயத்திற்கும், எல்லோருக்கும் வரக்கூடியவங்க. அதே மாதிரி ஜின்னாத்துகள், மனிதர்கள், இன்சுகள் எல்லாத்துக்கும் என்னது? அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராக, நபியாக வருவாங்கங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டான்? அதை ஏற்படுத்திட்டான். ஒரு ஹதீஸ்ல வருது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன், இன்னி அப்துல்லா, இன்னும் நபிமார்களுடைய முத்திரையாக இருக்கிறேன். ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த களிமண்ணிலே அவர்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் இருந்தே என்பதாக சொல்றாங்க. அப்ப அதற்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? இப்படி ஒரு நபி வரணுங்கிறத ஏற்படுத்திட்டான். சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலை இஸ்லாம், இப்ராஹிமுடைய தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய துவாவாக இருக்கிறேன், இன்னும் என்னை கொண்டு சுபசெய்தி சொன்ன ஈசா அலை இஸ்லாமுடைய சுபசெய்தியாக இருக்கிறேன். இன்னும் என்னுடைய தாய் கண்ட கனவினுடைய
வெளிப்பாடாக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. என்னுடைய தாய் கண்ட கனவாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இவ்வாறு தான் எல்லா நபிமார்களுடைய தாயும் காட்டப்பட்டார்கள் என்ற விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ இப்னு கசீர்ல பதியப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ரிவாயத்தில் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஹஸரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய விஷயத்தின் ஆரம்பம் எப்படி என்பதாக கேட்கும்போது, என் தந்தையின் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவா, என் தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவாக இருக்கிறேன், நான் அன்றைய வெளி துவாவாக இருக்கிறேன். இன்னும் புஷ்ரா ஈசாபி, என்னை கொண்டு சுபசெய்தி சொன்ன ஈசா அலி இஸ்லாமுடைய சுபசெய்தியாக இருக்கிறேன். இன்னும் என்னுடைய தாய் என்னை பார்த்தார்கள், அதாவது அவர்களிலிருந்து ஒரு ஒளியானது ஷாமுடைய கோட்டைகளை நோக்கி பறந்ததை பார்த்தார்கள் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. என் தாயினுடைய கனவின் வெளிப்பாடாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கின்றார். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க. இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்காக செய்த துவாவை பார்க்குறோம். யாருக்கு? அவர்களிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் தான் எனது அடங்கியிருக்கு. இப்போ அதான் சொல்கிறாங்க, என்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவின் வெளிப்பாடு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கணும். ஏன்னா உம்மத்தி முஸ்லீமால என்னது உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரோடு தான் கேட்குறாங்க. நம்ம பார்க்குறோம் நபிமார்கள் பொதுவாகவே எல்லா நபிமார்களும் பனி இஸ்ரேலிருந்து அனுப்பப்பட்டவங்கிறது தெரியுது. பனி இஸ்ரேலிருந்து அனுப்பப்பட்டவங்கிறது தெரியுது. ஆனால் இஸ்ராயலுடைய சந்ததியில் தான் வந்தாங்க. இஸ்ராயலுடைய சந்ததி இஸ்ஹாக் அவங்களுடைய சந்ததியிலிருந்து தான் வந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அதிலிருந்து என்ன செஞ்சாங்க, இஸ்மாயில் இஸ்லாமுடைய குழந்தைகள்லேருந்து வந்துட்டாங்க, சந்ததியிலேருந்து. இப்போ ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல அவங்க 2 பேரும் தான் கேட்குறாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இன்னொரு மகனான, அதாவது ஒரு மகன் இஸ்ஹாக் அலி இஸ்லாம், இன்னொரு மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம். அப்போ இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய துவாவாகத்தான் இருக்கிறது, துவாவாகத்தான் இருக்கிறது. ஒரு சில நபிமார்கள் வந்து என்னது, பொதுவாக நிறைய அதிகமான நபிமார்கள் இஸ்ராயலுடைய சந்ததியிலிருந்து தான் வந்தவர்கள் என்பதாக சொல்லப்படும். ஒரு சிலரை தவிர என்று ஹஜ்ரத் நூஹ் அலை இஸ்லாம், ஹூத் அலை இஸ்லாம், சாலிஹ் அலை இஸ்லாம், ஷுவைப் அலை இஸ்லாம், லூத் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், இஸ்மாயில் அலை இஸ்லாம், இப்படி அதில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்ராயலுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் கிடையாது. அப்போ அதான் சொல்லுவாங்க, சில நபிமார்கள் இஸ்ராயலுடைய சந்ததியிலிருந்து வந்தது கிடையாது. அதில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வந்தாங்க. அவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனி இஸ்ரேலுடைய நபி கிடையாது, பனி இஸ்ரேலுடைய நபி கிடையாது. இப்போ இவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவின் வெளிப்பாடாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் கேட்டு அல்லாஹ்விடம் துவா செய்தன் அடிப்படையில் வெளிவந்தவங்க தான் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். ரசூலம் மின்ஹும்ங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பது உறுதியாக எல்லா முஃபஸ்ஸிர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய சந்ததிக்காக துவா செஞ்சாங்க. குறிப்பாக அது மக்காவிற்காக, மக்காவிற்குன்னு சொல்லி எடுத்துட்டோன்னு சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தவிர யாரும் அனுப்பப்படவில்லை. அப்போ அந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்படுறது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது பல ஹதீஸ்கள் மூலம் நமக்கு என்ன செய்யப்படுது, தெளிவாக விளக்கப்படுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுடைய துவா தான் அல்லாஹ் அதை என்ன செஞ்சான், அவங்களுடைய துவாவை கபூல் செஞ்சு அதை என்ன செஞ்சான், கடைசி காலத்தில் குஃப்ரை விட்டும் துலுமை விட்டும் என்னது துலுமை விட்டும் வெளியாக்குறதுக்காக, மக்களை காப்பாற்றுவதற்காக, குறிப்பாக என்னது ஈசா அலி இஸ்லாம் அதை சொல்லிட்டு போனாங்க, முபஷ்ஷிரம் பி ரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். இந்த சூரத்து ஸஃப்ல வரக்கூடிய இந்த ஆயத்தை பார்க்குறோம். அப்போ இது ஈசா அலி இஸ்லாமுடைய சுப செய்தியாகவும் இருக்கிறது. எத்லு அலைஹிம் ஆயாத்திக்க எக்ரவு ஆயாத்தல் குரான், எக்ரவு ஆயாத்தில் குரான், குரானுடைய ஆயத்துக்களை ஓதுவார்கள். குரானுடைய அர்த்தத்தை இது வந்து என்ன செய்வாங்க, முதல்ல குரானுடைய ஆயத்துக்களை ஓதுவாங்க. அதாவது குரானில் உள்ள விஷயங்களை, குரானில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கிய
அந்த விஷயத்தை நபிசுல்லாஸ்லாம் அவங்களுக்கு எந்த குரான் இறங்குச்சோ அதை ஓதுவாங்க. அதான் குரான், அதை சுமக்கிறது அவர்கள் மீது கடமையாக இருக்குது. அப்போ அதுதான் ஓதுவாங்கன்னு அர்த்தம். குரானுடைய குரானோட இணைந்தது. குரான்ங்கிறது கலாமுல்லா, கலாம் முத்தசில், அல்லாவுடைய கலாமாக இருக்குது. அப்போ அதில் அவங்களுக்கு எந்த விஷயங்கள் சொல்லப்படுதோ அதை என்ன செய்வாங்க, ஓதி காண்பிப்பாங்க. அதான் எத்துலு அலையும் ஆயாத்தி, உன்னுடைய ஆயத்தை என்ன செய்வாங்க, அத்தாட்சியை ஓதி காண்பிப்பார்கள் என்ற விஷயத்தை சொல்லப்படுது. சரி. அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, இன்னும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அல் கிதாப் வேதத்தையும், வல் ஹிக்மா ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள். அதாவது அல்லிமுஹுமுல் குர்ஆன் அல் அதீம் வ சுன்னத்தல் முத்தஹரா, மகத்துவமிக்க குர்ஆனையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சுன்னத்தல் முத்தஹரான உயர்ந்த பரிசுத்தமான சுன்னத்துகளை கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ கிதாபுங்கிற இடத்துல குரான் தாங்கிறதுல சந்தேகம் இல்லை, குரான் தான் கற்றுக் கொடுப்பாங்க. சுன்னத்துல் முத்தஹரா, ஹிக்மத்துங்கிறது சுன்னத் என்பதாக சொல்றாங்க. அதாவது நபியினுடைய வழிமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருக்கு. அதை என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பார்கள் என்பதாக சொல்லப்படுது குரானுங்கிறது. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க ஹிக்மத்துங்கிறது, ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க போல சொல்றாங்க ஃபஹ்முல் குர்ஆன், இந்த இடத்துல குரானுடைய விளக்கம், குரானுடைய விளக்கம்ங்கிறதும் ஹிக்மத்தில் சார்ந்தது. அப்போ என்னது, ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை குரானுடைய உபதேசங்கள், அதில் உள்ள சட்டங்கள், இது விஷயங்களை என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இல்மை கொண்டு அமல் செய்கிறது என்ற விஷயங்களை கற்றுக் கொடுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஹக்கீமாக மாற முடியாது, ஒரு மனிதன் ஹிக்மத்துடன் என்று சொல்ல முடியாது எது வரைக்கும் அவனுடைய இல்மை கொண்டு அவன் அமல் செய்யவில்லையோ அது வரைக்கும். அப்போ இல்மும் அமலும் ஒன்று சேர்ந்தால்தான் அவன் ஹக்கீம். அப்போ இல்மும் இருக்கணும், அமலும் இருக்கணும். வெறும் இல்மு மட்டும் இருக்குது, அதில் அமல் இல்லைன்னு சொன்னால் அவன் ஹக்கீமாக ஆக முடியாது. அப்போ இரண்டையும் ஒன்று சேர்ப்பவன் தான் உண்மையான ஹக்கீம் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஹிக்குமத்ன்றது இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கும். அதாவது அமல் செய்கிறது, அதே போல் குரானுடைய சட்டங்கள், அது அதனுடைய உபதேசங்கள், குரானுடைய விளக்கங்கள் என்று சொல்லிட்டாலும் ஓரளவு பொருத்தமாகத்தான் இருக்கு. சரி. அப்போ இன்னும் சிலர் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒவ்வொரு களிமாவும் உங்களுக்கு உபதேசம் செய்யப்படுது, சங்கையான விஷயத்தின் பக்கம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டு உங்களை தடுக்க சொல்லி ஏவப்பட்டது என்றால் அதுதான் ஹிக்மத்தாக இருக்கிறது. அதுதான் ஹிக்மத். நல்ல விஷயத்தை ஏவுறது, கெட்ட விஷயத்தை விட்டு தடுக்கிறது இருக்குது, இதுதான் உண்மையான ஹிக்மத். அப்போ அவங்களுடைய ஹிக்மத்துங்கிறது என்ன, சொல் செயல் எல்லாமே, சொல் செயல் எல்லாத்துலேயுமே என்னது, தர்த்தீபாக செய்கிறது. அதுதான், அதாவது மடமைத்தனம், தவறுகளை விட்டு தூரமாக்கிறோம், சரியான விஷயத்தின் பக்கம் கொண்டு செல்லும், அமல்களின் பக்கம் கொண்டு செல்லும் என்பதாக சொல்லப்படுது. இவையெல்லாம் அடங்கினது தான் ஹிக்மத்தாக இருக்கிறது. ஒரு சிலர் ஹிக்மத்துனாலே சுன்னத் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் தான் ஹிக்மத் என்பதாக சொல்லப்படுது. சரி. ஓ யுஸக்கீஹிம், இன்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும், யுத்தஹிருஹும் மின் ரிஜிசிஸ் ஷிர்கி, ஷிர்க்குடைய அழுக்குகளிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி. யுஸக்கீஹிம்னா என்ன, யுத்தஹிருஹும் அவர்களை தூய்மைப்படுத்துறது, மின ஷிர்கி ஷிர்கிலிருந்து, இணை வைப்பிலிருந்து, இபாதத்தில் அவுசான் சிலைகள் வணங்குவதிலிருந்து, எல்லா விதமான கெடுதிகளிலிருந்தும், கேடுகட்ட குறையுள்ள அனைத்து அழுக்குகளை விட்டு என்ன செய்வது, பரிசுத்தப்படுத்து. நாளைக்கு மறுமை நாளில் அவங்களை சீரானவர்களாக கொண்டு போய் நிற்கிறதுக்கு. யுஸக்கீஹிம் அப்படின்னால என்ன அர்த்தம், யுஸக்கீஹிம்னா அவங்கள அல்லாஹ்வுடைய தாஅத்தில் அவங்கள ஈடுபடுத்துறது, அது மட்டும் இல்லாமல் இஹ்லாஸான விஷயங்களுக்கு அவங்கள கொண்டு செல்வதற்கு சொல்லப்படும். சரி. இப்போ இந்த இடத்துல இந்த ஆயத்தை பார்க்குறோம். இது அல்லாத ஒரு சில இடங்களில் வரக்கூடிய ஆயத்தையும் நம்ம பார்க்கும்போது, அதாவது இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நபிமார்களை அனுப்பு யா அல்லாஹ், அவங்க என்ன செய்யட்டும், நேராக வரட்டும், உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்கட்டும், உன்னுடைய குரானுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கட்டும், அவனுடைய ஹிக்மத்தை சொல்லிக் கொடுக்கட்டும், அதேபோல் அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ அதே இது அல்லாஹு தாலா சூரத்துல் ஜுமால அல்லாஹ் சொல்லும்போது அவன் சொல்லக்கூடிய முறை, அதனுடைய மெத்தடை பார்த்தா அது ஒரு அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய தர்த்தீபிலிருந்து கொஞ்சம், அதாவது அல்லாஹ் ஒரு தர்த்தீப் சொல்கிறான், அந்த தர்த்தீப் தான் சரியானது அடிப்படையில் என்னது சொல்லப்படுது. பாருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து என்ன, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ்
சமாவாச்சி வமா ஃபில் அர்த் அல் மலிக்கில் குத்தூஸில் அசீஸில் ஹக்கீம் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது கல்வி அறிவில்லாத அரபு மக்களில் அவர்களில் உள்ள ஒருவரை அவர்களுக்கு நபி தூதராக அனுப்பி வைத்தான். அவர்கள் இதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்த போதிலும் அத்தூதர் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார். இதுபோல இன்னொரு ஆயத்து இந்த மாதிரி வருது. அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தர்த்தீப் அவங்க என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய குரானை ஓதட்டும், நபிமார் உன்னுடைய ஆயத்தில் ஓதி காண்பிப்பார், அதுக்கு பிறகு ஹிக்மத்துகளை சொல்லிக் கொடுப்பாரு, இந்த மாதிரி கிதாப் வேதத்தையும் ஹிக்மத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு, அதோட என்ன செய்வார், அவங்களுக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் என்பதாக சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது அந்த இடத்துல சொல்றான், அல்லாஹ் சொல்லும்போது அவர் நினைச்சுவார், நபி வருவார், அல்லாஹ் அனுப்புவான், அவங்க நினைச்சுவாங்க ஹிக்மத் நினைச்சு முதல்ல என்னது குரானுடைய ஆயத்தை ஓதுவாங்க, இன்னும் எத்ரு அலையும் ஆயாத்தி அவங்களுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பரிசுத்தப்படுத்துவார்கள், தஸ்கியா செய்வாங்க, அவங்கள சரி செய்ய முயற்சி செய்வாங்க, நஜிஸ்கள்ல இருந்து கெடுதிகள்ல இருந்து பாவங்கள்ல இருந்து, அதோடு நினைச்சுவாங்க அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு கித்தாபையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்பதாக சொல்றான். முதல்ல என்னது குரானை ஓதுனதுக்கு பிறகு தஸ்கியாவுக்கு பிறகு இல்மு இருக்குது, இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. பரிசுத்தத்தோடு என்ன செய்ய இல்மை படிப்பது தஸ்கியா என்பது என்ன, அதாவது பக்கத்து அதாவது யார் என்னது அஃப்லஹமன் தஸக்கா, எவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். அப்போ அசல் விஷயம், வெற்றியுடைய அசல் அடிப்படை என்ன, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, எல்லா விதமான அழுக்குகள் நஜிசுகளை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அது வெற்றியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது, வெற்றியினுடைய அம்சமாக இருக்கு. எல்லா விதமான விஷயங்களும் பரிசுத்தமாக இருப்பது அவசியம் என்பது தெரியுது. சரி, முடிச்சுட்டு அடுத்து இப்ராஹிம் நினைச்சாங்க, அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியோட கொண்டு முடிக்கிறாங்க. இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம், அல்லாஹ் நீயே அசீஸாக இருக்கிறார். பல் அசீஸ் அல்லதி லா யுக்ஹரு வலா யுக்லப். இப்போ அசீஸ்னா யாரு, கஹர யக்ஹருனா அடக்கி ஆளப்படுறது, அப்போ லா யுக்ஹர் அவன் அடக்கி ஆளப்பட மாட்டான், அப்போ அவன் தான் ஹெட்டு, அவன் தான் ஹை. வலா யுக்லப் அவன் மிகைக்கப்படவும் மாட்டான், அவனை யாரும் என்ன செய்ய முடியாது, மிகைத்து விடவும் முடியாது. அப்போ அவன் அடக்கியாளப்படவும் மாட்டான், மிகைக்கப்படவும் மாட்டான். அப்போ அவனை யாரும் என்ன செய்ய முடியாது, மிகைத்திடவும் முடியாது, அவனை யாரும் அடக்கிடவும் முடியாது. அவன்தான் அசீஸ். இல்லை ஹக்கீம்னா என்ன, அல்லதி லா யஃபாலு இல்லா மா தக்தலீஹில் ஹிக்மத்து வல் மஸ்லஹத்து. அப்போ ஹக்கீம் என்பவன் யார் என்றால், லா யஃபால் அவன் செய்ய மாட்டான், இல்லா மா தக்தலீஹி எந்த ஒன்று தேவையாக இருக்கிறதோ, இக்திலா இருக்கிறதோ, அதாவது எந்த ஒன்று அவசியமாக இருக்கிறதோ, ஹிக்மத்திற்கு இன்னும் மஸ்லஹத்திற்கும், நுணுக்கத்திற்கு நுண்ணறிவின் அடிப்படையிலேயும் இன்னும் மஸ்லஹத் சீர்திருத்த அடிப்படையிலேயும் எந்த ஒன்று தக்காசாவாக தேவையானதாக இருக்கின்றதோ அதை தவிர மற்றதையும் செய்ய மாட்டான். அப்போ வீணானதை செய்ய மாட்டான், வீணானது பொடுபோக்கானது பயனில்லாததெல்லாம் செய்ய மாட்டான், அவன் தான் உண்மையான ஹக்கீம். அதே போல் அசீஸ் என்பவன் எல்லாரையும் மிகைத்தவன், அவனை யாரும் மிகைக்க முடியாது, அவனை யாரும் மிகைக்க முடியாது, அவனை யாரும் பலகீனமாக்க முடியாது, அவனுக்கு தான் அசீஸ் என்பதாக சொல்லப்படும். அசீஸ்னா ஒவ்வொரு காதிரு அலா குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன், ஆற்றல் பெற்றவனுக்கு சொல்லப்படும். அவனை எப்போதுமே அவன் பலகீனம் ஷை, அவனை யாரும் என்ன செய்ய முடியாது, பலகீனமாக்கிவிட முடியாது, அவனை பலகீனமாக்கிவிட முடியாது. அது அவனுடைய செயல்களாக இருக்கட்டும், அவனுடைய சொற்களாக இருக்கட்டும், எல்லாமே ஹிக்மத்தில் கட்டுப்பட்டு. அப்போ ஹக்கீம்ங்கிறது இதுல அவனுடைய சொல்லுலையும் ஹக்கீமா இருப்பான், ஞானமுடையவனாக இருப்பான், அவனுடைய செயலையும் ஞானமுடையவனாக இருப்பான். அதே மாதிரி என்னது, அவனுடைய வஸ்துக்களை அவனுடைய இடத்துல நிச்சயமா, அதாவது அவனுடைய ஹிக்மத்தை அவனுடைய நீதத்தை எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அவன் சரியாக அதை பொருத்தி விடுவான், வைத்து விடுவான். அதுதான் இது ஹக்கீம் என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா அசீஸாகவும் இருக்கின்றான், ஹக்கீமாகவும் இருக்கு. இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம். இந்த அசீஸுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னோம். இப்போ அசீஸுக்கு இன்னொரு எடுத்துட்டு லா யூஜது அல்லதி லா யூஜது மிஸ்லுஹு, அவனை போல எதுவுமே கிடையாது, அவன்தான், அவனை போல யாரும் கிடையாது என்பதுக்கு சொல்றதுக்கு அசீஸ் என்பதாக சொல்லப்படும். அவனுடைய சக்தி ஆற்றல் எல்லாம் கொண்டவன். ஹக்கீம்ங்கிறது அல்ல ஆலிமுல்லதி, அதாவது அவனை விட்டு எதுவுமே மறையாது, எல்லா வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கிறான், அதை உருவாக்குறது, அதனுடைய சட்டங்கள், அதனுடைய ஞானங்கள் எல்லாத்தையும் எனது அறிந்தவன், அவனுக்கு தான் ஆலிம் என்பதாகவும் சொல்லப்படும். அதுதான் அலீம் என்பதாக அலீம்ங்கிற சிகால கொண்டப்பட்டது. அசீசுல் ஹக்கீம்,
அசீசுல் ஹக்கீம்ங்கிறது. அப்போ அந்த இடத்துல என்னது ஹக்கீம் என்பது சொல்லப்படுது. அது ஹக்கீம்ங்கிறது அல்ல ஆலிம். எப்படிப்பட்ட ஆலிம்? அவன் என்னது, அவனுக்கு எந்த இதுவுமே மறையாது, எல்லா விஷயங்களையும் அறிந்தவன். எல்லா விஷயங்களும் அறிந்தவனுக்கு தான் என்னது ஹக்கீம் என்பதாக சொல்லப்படும். சரி, அப்போ இன்னக்க அன்தல் அசீசுல் ஹக்கீம் அப்படிங்கிறதுக்கு அசீதுக்கு விளக்கம் சொன்னோம். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க, அதாவது பழி வாங்கக்கூடியவன், அதாவது பலம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அல்லாஹு அசீசுன் திகாம் என்று வர மாதிரி அதை வைத்து சொல்கின்றார்கள். சூரத்து ஆல இம்ரான்ல வரக்கூடிய விஷயம். சரி, அதே மாதிரி சக்தி உடையவன், ஆற்றல் உடையவன் இதுக்கு தான் சொல்லப்படும். இன்னொரு இடத்துல காலிபா அஸ்ஸனி ஃபில் ஹிதாப். இப்போ அசீஸுங்கிறது எல்லாத்துலேயும் அவர் தான் என்னது உயர்ந்தவர், அவருக்கு தான் ஆற்றல் இருக்கும், சக்தி இருக்கும், குவத் எல்லாமே சேர்ந்தது தான் அசீஸ். இப்போ அதுதான் அங்கே சொல்கிறாங்க, அசீஸ் உள்ளதி லா யுக்ஹரு வலா யுக்லப், அடக்கப்படவும் மாட்டான், மிகைக்கப்படவும் மாட்டான். ஹக்கீம்னா யாரு? தேவையில்லாத, அதாவது எது ஹிக்மத்திற்கு தேவையானதோ, நுண்ணறிவிற்கு, ஞானத்திற்கு, சீர்திருத்தத்திற்கு தேவையானதோ அதைத்தான் செய்வார். அதல்லாத எதையுமே செய்ய மாட்டான். அவனுக்கு தான் என்ன காலத்தில் அசீஸ் ஹக்கீம். அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெரியுது, துவாவை முடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியோட முடிக்கிறது. இப்போ துவாவுடைய தர்த்தீபில் ஆரம்பமாகவும் அல்லாஹ் புகழ்றது, அடுத்து நபி மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதி கொள்றது, நம்முடைய தேவைகளை தெளிவான முறையில் கேட்கறது, அடுத்ததாக இறுதியில் முடிக்கும் போதும் நபி மீது ஸலவாத்தை ஓதிட்டு நபியினுடைய ஸலவாத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமா துவாவை முடிப்பது மிக துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக ஒரு சிறப்பான, ஒரு தோதுவான ஒரு விஷயமாக, அம்சமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நமக்கு விளங்கச் செய்து, அவர்கள் எந்த பணிகளை செவ்வனே செய்து முடித்தார்களோ அதற்காக நாமும் தயாராக வேண்டும். நம்முடைய முடிந்தளவு உடலாலும் பொருளாலும் நம்முடைய செயல்பாட்டுகளாலும் அறிவினாலும் ஹிக்மத்தினாலும் அந்த பணிகளை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்னும் நம்மை அதற்காக கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.